ஹலோ வியூவர்ஸ், இன்றைக்கி வந்து கார்த்திகை 28. நான் 27 நாள் 27 வகையான குழம்பு செய்துட்டேன். இப்போ வந்து 28வது நாள். 28வது நாளைக்கு 28வது வகையான குழம்பு ஒன்று செய்ய போகிறேன். என்ன குழம்பு பண்ணலான்றதை பார்ப்போம். இப்போ நான் வந்து கத்திரிக்காய் போட்டு கடைஞ்ச சாம்பார் பண்ண போகிறேன். இன்றைக்கி கார்த்திகை தீபன்றனால கத்திரிக்காய் அந்த சாம்பார் தான் பண்ணணும். சாம்பார் பதில் கடைஞ்ச சாம்பார் மாதிரி பண்ண போகிறேன். கத்திரிக்காய் போட்டு கடைஞ்சி பண்ண போகிறேன். எப்படி பண்ணலான்றதை பார்ப்போம். கடைஞ்ச சாம்பார் பண்ண போகிறேன்னு சொன்னேன் பார்த்தீங்களா. இதில் துவரம்பருப்பு, கத்திரிக்காய், சாம்பார் வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா, சீரகம், பெருங்காயத்தூள் இவ்வளவும் போட்டு நான் நல்லா சட்டியில் வச்சு மஞ்சத்தூளும் போட்டுக்கலாம். நல்லா வெந்துருச்சு. சட்டியிலே நல்லா குழைய வெந்துருச்சு. இப்படியே கடைஞ்சிக்கிட்டேன், சட்டிலே கடைஞ்சிக்கிட்டேன். இது வந்து கத்திரிக்காய் கடைஞ்ச சாம்பார். இந்த துவரம்பருப்பு கூடயே கத்திரிக்காய், தக்காளி, சாம்பார் வெங்காயம், பச்சை மிளகா, சீரகம், பெருங்காயத்தூள், மஞ்சத்தூள் எல்லாம் போட்டு நல்லா கடைஞ்சிக்கிட்டேன். பூண்டும் 2-3 பல் பூண்டு தோல் உரிச்சு போட்டிருக்கேன். எப்பவுமே நம்ம பருப்பு வகை, கிழங்கு வகை சாப்பிடும்போது ஒன்று கிழங்கு வகையாக இருந்தால் பூண்டு ஆட் பண்ணணும், பருப்பு வகையாக இருந்தால் பெருங்காயத்தூள் கண்டிப்பாக ஆட் பண்ணணும். அப்போ தான் வந்து நம்மளுக்கு கேஸ் ப்ராப்ளம், வாயு தொல்லையெல்லாம் இருக்காது. இப்போ நான் இது மாதிரி நல்லா கடைஞ்சிக்கிட்டேன் பாருங்கள். இப்போ நான் இதில் வந்து புளி ஊற்றிக்கலான்னு பார்க்குறேன். புளி ஊற்றிட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம தாளிக்கணும். புளி வந்து கொஞ்சமாக தான் ஊற்றிருக்கேன், ரொம்ப ஊற்றலை. கொஞ்சம் கல் உப்பு போட்டுக்கிறேன். இப்போ நம்ம தாளிக்க வேண்டியதுதான். புளியும் உப்பும் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கலாம். இன்றைக்கி கார்த்திகை தீபம்ன்றனால சாம்பார் தான் செய்யணும். அதனால் சாம்பார் வந்து அழைக்கப்பட்ட குழம்பு, அதனால நான் வித்தியாசமாக இருக்கட்டும்ட்டு ஒரு 28வது வகை. இன்றைக்கி நான் பண்ணுற குழம்போட வகை வந்து 28. இன்னும் 2 பண்ணணும். சாட்டர்டே சண்டே 2 நாளோட கார்த்திகை முடியுது. அதுக்கப்புறமா மார்கழி, அப்புறமா நான்வெஜ் சாப்பிடுவோம் நாங்கள். இது நல்லா கொதித்த பிறகு தாளிக்க வேண்டியதுதான். நம்ம சாம்பார் பொடி போடணுன்னாலும் போட்டுக்கிடலாம். நான் இதுக்கு வந்து சாம்பார் பொடி போட்டுக்கிடுறேன். கடைஞ்ச சாம்பார், கத்திரிக்காய் போட்டு கடைஞ்ச சாம்பார் ரொம்ப நல்லாயிருக்கும். கத்திரிக்காயெலாம் நல்லா வெந்துருச்சு பாருங்கள். எப்பயுமே சட்டியில் பண்ணிங்கன்னா மத்து வச்சு தான் கடையணும். சுவையான கத்திரிக்காய் சாம்பார், கத்திரிக்காய் கடைஞ்ச சாம்பார் தயாராகிடுச்சு. நல்லா கொதிக்கட்டும். கொதித்த பிறகு வெங்காயம் போட்டு தாளிச்சிடலாம். வெங்காயம், கடுகு, உளுந்தம்பருப்புலாம் போட்டு கருவேப்பிலெல்லாம் போட்டு தாளிச்சிடலாம். இப்போ நல்லா கொதிக்கட்டும் கொஞ்சம். ஏன்னா நான் சாம்பார் பொடி போட்டிருக்கேன். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி செய்து சாப்பிட்டு பாருங்கள். நான் வந்து ஒரு அடுப்பில் கடாய் வச்சுக்கிறேன். கடாய் வச்சுட்டு இதிலே தாளிச்சிடலாம். இப்போ வந்து பக்கத்தில் கடாய் வச்சுக்கிட்டேன். எண்ணெய் ஊற்றிக்கிறேன். இந்த சாம்பார் வந்து அடி பிடிச்சிரும், அதனால் நம்ம சிம்மில் தான் வச்சுக்கிடணும். ஏன்னா இது சாம்பார் திக்காயிடுச்சு. நான் எண்ணெய் ஊற்றிக்கிட்டேன். கடுகு போட்டுக்கிறேன். கடுகு பொடிட்டோம். இதை வந்து கொஞ்சம் கிளறி விடுவோம், இல்லைன்னா அடி பிடிச்சிரும். கடுகு பொடிட்டோம். வெந்தயம் கொஞ்சம் போட்டுக்கிறேன். அடுத்தது 2 காஞ்ச மிளகாய் போட்டுக்கிறேன். அடுத்தது நான் கட் பண்ணி வச்சிருந்த வெங்காயத்தை போட்டுக்கிறேன். அடுத்தது நான் கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டுக்கிறேன்.
இதை கொஞ்சம் அப்படியே தாளிச்சுப்போம். கொத்தமல்லி தழை போட்டுக்கிறேன். இந்த சாம்பார் ஆயிடுச்சு பார்த்தீங்களா, கொஞ்சமாக கொத்தமல்லி தழை வாஷ் பண்ணிவிட்டு சுவையான கத்திரிக்காய் கடைஞ்ச சாம்பார் தயாராகிடுச்சு. இப்போ தாளிச்சதில் போட்டுக்கிறேன். பாருங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பாக்கி என்ன கலர்ஃபுல்லாக இருக்கு பாருங்கள். இதை சூடாக சாப்பாட்டுக்கு போட்டு பிணைஞ்சி சாப்பிட்டு பாருங்கள். கார்த்திகை தீபம் அதுவும் மண் சட்டியில் போட்டு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. வெங்காயம் நல்லா கொஞ்சமாக வறுபட்டாச்சு. நான் வந்து இதை ஊற்றிக்கிறேன். இப்போ வந்து நான் இதுக்கு வந்து தொட்டுக்க வந்து கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு சேர்த்து கூட்டு பண்ண போகிறேன். இப்போ சாம்பார் ஆயிடுச்சு, ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இன்றைக்கி நான் வந்து கிச்சன்லாம் சுத்தம் பண்ணவே இல்லை. ஏன்னா எனக்கு கோயில் போயிட்டு வர்றதுக்கே டைம் சரியாக போயிடுச்சு. லஞ்செலாம் நாங்கள் வந்து டைமுக்கும் சாப்பிட்ருவோம். அதனால் முதல்ல லஞ்சு ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கலான்ட்டு டிஃபன் செய்கிற வேலை இல்லை இன்றைக்கி. அதனால் நான் லஞ்சு வந்து ப்ரிப்பேர் பண்ணி வச்சிட்டேன்னா மற்றது வந்து வேலை பொறுமையாக செய்துக்கிடலாம். ஈவினிங் தான் விளக்கேற்றுறது. அதனால் நான் வந்து முதல்ல காயெல்லாம் நறுக்கி வச்சுட்டு நான் லஞ்சு பண்ணிடலான்ட்டு ஒயிட் ரைஸ் பண்ணிவிட்டு கத்திரிக்காய் கடைஞ்ச சாம்பாரும் பண்ணிட்டேன். இப்போ வந்து இது கூட்டு பண்ண போகிறேன். கத்திரிக்காயும் உருளைக்கிழங்கும் போட்டு சேர்த்து வச்சு ஒரு கூட்டு பண்ணுங்கள், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நான் எப்படி செய்யலான்றதை காட்டுறேன். ஃபஸ்ட்டு நான் வந்து சாம்பார் வெங்காயம் தாளிக்கிறதுக்கு வெங்காயம் அரிஞ்சிக்கிட்டேன். நான் கொஞ்சம் வெங்காயம் தான் எடுத்துருக்கேன். அதுக்கப்புறமா கொஞ்சம் தக்காளியும் அரிஞ்சு வச்சுக்கிட்டேன். ஒரு தக்காளி எடுத்துக்கிட்டேன். அடுத்தது கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு எல்லாம் சேர்த்து ஒன்றா கட் பண்ணி அரிஞ்சு வச்சுக்கிடலாம். அடுப்பில் கடாயை வைக்கலாம். அதுக்குள்ளே இந்த காய் எரியத்துக்குள்ளே கடாயை வச்சுருந்தேன். கடாய் சூடாகட்டும். சாம்பார் சேர்த்தேன். இது வந்து 4 அரிஞ்சிக்கலாம். கத்திரிக்காவை எல்லாத்தையும் ஒன்றா போட்டு நீங்கள் செய்து சாப்பிட்டு பாருங்கள். நாளைக்கு வந்து எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு பண்ணலான்னு பார்க்குறேன். சாட்டர்டே எல்லாருக்குமே பிடிக்கும். எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பும் வத்தலும் தான் பண்ணலான்னு பார்க்குறேன். ஆமாம், அதுக்கப்புறமா இன்னும் சண்டே மட்டும்தான். அது ஒரு நாள் ஒரு குழம்பு பண்ணிட்டேன்னா கார்த்திகை மாதம் 30 வகையான குழம்பு செய்துட்டேன். அப்போ தான் நம்மளுக்கு கார்த்திகை மாதம் வந்து சாப்பிட இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா நான்வெஜ் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஒரு சிலருக்கு, நான்வெஜ் சாப்பிடாதது. ஆனால் எங்களுக்கு ஒன்றும் தெரியல. இருந்தாலும் நாங்கள் வெரைட்டியாக ஒரு நாளைக்கு ஒரு குழம்பு பண்ணி சாப்பிட்றதுனால ஒன்றும் தெரியலை. ரொம்ப சாப்பாடு இன்ட்ரெஸ்ட்டாக சாப்பிட்ற மாதிரி இருக்குது. அதனால தான் நான் ஒரு நாளைக்கு ஒரு குழம்புன்னு செய்கிறேன். நீங்களும் கூட அது மாதிரி செய்து சாப்பிட்டு பாருங்கள். நான் சொல்கிற மெத்தடில் செய்து சாப்பிட்டு பாருங்கள். நீங்களே நல்லாயிருக்கு சொல்லுவீங்க. நான் வந்து கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு பண்ணுறேன். நான் எப்படி கூட்டு பண்ணணும்னு சொல்கிறேன். எண்ணெய் ஊற்றிக்கிட்டேன். நான் இதுக்கு வந்து சோம்பு தான் போடுவேன். சோம்பு கட் பண்ணி வச்சுருந்தேன். வெங்காயம், இப்போ இந்த இதில் வந்து எல்லாத்தையும் ஒன்றா போட்டுடணும். கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு, தக்காளி எல்லாம் ஒன்றா போட்டுடணும். கருவேப்பிலை போட்டுக்கலாம். நம்ம எதை பண்ணாலும் கழுவிட்டு போடணும். நல்லா பிரட்டிக்கிறேன். கருவேப்பிலை போட்டுக்கிறேன். தண்ணி ஊற்றிக்கிறேன். மிளகாத்தூள் கொஞ்சம் போட்டுக்கிறேன். அப்படியே வேகட்டும். மிளகாத்தூள் போடவே இல்லை, போட்டுக்கிறேன். கொஞ்சம் காரமாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் குழம்பு சரி கூட்டு சரி. காரம் இல்லைன்னா சாப்பிட்ட மாதிரியே இருக்காது. இதுக்கெல்லாம் கொஞ்சம் காரம் அதிகமாக தான் சாப்பிடுவேன். இப்போ எல்லாம் ஒன்றா போட்டுட்டேன்.
வேக வச்சு சாப்பிட்டு பாருங்க. கொஞ்சமாக காஷ்மீர் சில்லி பவுடர் போட்டுக்கிறேன். கொஞ்சமாக தனி மிளகாத்தூள் போட்டுக்கிறேன். இதுக்கு வந்து இறக்கும் போது பூண்டு போடணும். பூண்டு நசுக்கி போட்டு தான் இறக்கணும். அப்போ தான் நமக்கு வாயு தொல்லையில் இல்லாமல் இருக்கும். இப்போ வந்து இந்த காய் நல்லா வெந்துச்சு பாருங்க. எல்லாம் ஒன்று கொஞ்சம் அப்பப்போ கலரி விடணும். அப்போ தான் ஈவனாக இருக்கும் காய்ங்கெல்லாம். சுவையான கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு போட்டு கத்திரிக்காய் போட்டு கடைஞ்ச கடையல் சாம்பார் தயாராகிடுச்சு. இன்றைக்கி லஞ்ச் இது தான். உங்களுக்கு இந்த லஞ்ச் பிடிச்சிருந்தா சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்களும் இதே மாதிரி செய்து சாப்பிட்டு பாருங்கள். அதுக்கப்புறமா ருசி எப்படி இருக்குன்றதை சொல்லுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இப்போ நான் வந்து கார்த்திகை தீபத்துக்கு வீடை க்ளீன் பண்ணிவிட்டு சாமி பாத்திரம்லாம் துளைக்கிட்டு விளக்குங்களை ரெடி பண்ணணும். அதனால் அந்த வேலை இருக்குது. அதனால் நான் வந்து குயிக்காக அந்த சமையலை முடிச்சுட்டேன். எவ்வளோ சீக்கிரமாக முடிக்கணுமோ அவ்வளோ சீக்கிரமாக முடிச்சுட்டு அடுத்த வேலைகளை நான் ரெடி பண்ண போகிறேன். எப்படி நான் வீட்டை க்ளீன் பண்ணுறேன், பாத்திரங்களெல்லாம் எப்படி ரெடி வந்து சாமி பாத்திரம்லாம் எப்படி துளக்கிறேன், பித்தளை பாத்திரம், அதுக்கப்புறம் விளக்குங்களெல்லாம் எப்படி ரெடி பண்ணணுன்றதை இப்போ நான் அடுத்த வீடியோவில் போடுறேன். காயெல்லாம் விட்டுருச்சு. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. இந்த சாம்பாருக்கு இந்த மாதிரி காரம் இருக்கணும் கொஞ்சம், அப்போ தான் நல்லாயிருக்கும். எல்லாம் ஒன்றா போட்டு வேக விட்டால் தான் நல்லா இருக்குது. இந்த கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு கூட்டு வேகிறதுக்குள்ளே நான் வந்து துணியெல்லாம் காயப்போட்டு போட்டேன். மிஷினில் போட்டு துணியெல்லாம் காயப்போட்டேன். அதுக்குள்ளே கத்திரிக்காயும் உருளைக்கிழங்கும் நல்லா வெந்துடுச்சு. நல்லா மிக்ஸ் ஆகும். நல்லா மிக்ஸ் ஆகும். கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு கூட்டு தயாராகிடுச்சு. அடுத்தது இதை பாருங்க, கத்திரிக்காய் கடைஞ்ச சாம்பார் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அடுத்தது இது நேற்று வச்ச நான் என்ன பண்ண தெரியும், நேற்று புளிக்குழம்பு, வெண்டைக்காய் புளிக்குழம்பு, அது சட்டியிலே நல்லா சுண்டை வச்சுருக்கேன். இதையும் போட்டு பிணைஞ்சி சாப்பிட்ணும். இதை வந்து வேறு பாத்திரத்தில் போட்டு இந்த கடையை வரிசை சாப்பிட்ருக்கோம். எப்போ மாதிரி விரசன சாப்பாடு சாப்பிட போகிறேன். அந்த இதை தனியாக ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுட்டேன். இப்போ நான் விரசன சாப்பாடு சாப்பிட போகிறேன். கொஞ்சம் டேஸ்ட்டாகவே போட்டிருக்கேன். இது இந்த கடாயில் வச்சு சாப்பிட்டா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ தான் நான் அடுத்த வேலைகளை வேகமாக செய்ய முடியும். தான் மணி 12:30 என்னமோ தான் ஆகுது. நான் இதை விரசன சாப்பாடு சாப்பிட்டுட்டு சூடாக ஒரு கிளாஸ் காப்பி போட்டு குடிச்சிட்டு செம்ம டேஸ்ட்டு. உப்பு மட்டும் கொஞ்சம் போடணும். டேஸ்ட்டு விரசன சோறு தான் டேஸ்ட்டு. உப்பு மட்டும் போடணும். உப்பு போட்டு தண்ணி சாப்பிட்டு காப்பி போட்டு குடிச்சிட்டுனா சரியாக போச்சு. இனிமேல் தான் கார்த்திகை தீபத்தோட வேலையே இருக்குது. வீடு பெருக்கி வாசலில் பெருக்கி கோலம் போடணும், சாமி பாத்திரம் கழுவணும், அப்புறம் விளக்கெல்லாம் ரெடி பண்ணணும். உங்களுக்கு இந்த சேனல் பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.